السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم احفظ فاطمة كما تحبها نفسك وحفظ لها في حياتها وزوجها وأهلها. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான எல்லையில்லா பேரருளால் இன்றைய தினம் நம்முடைய சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அன்புக்கும் சொந்தமான ஹுசைனியுல் ஹசனியுல் காதிரி, சங்கையும் அருளும் நிறைந்த அஸ்ஸையீத் ஹலீலவுன் வாப்பாநாயகம் அவர்களின் பரக்கத்து நிறைந்த பேரர் சிறப்பான ஹக்கியத்துல் காதிரியாவின் ஆத்மீக தலைவர் சங்கை மிகு ஜமாலியா சையீத் யாசீன் அலி சாஹிப் அவர்களின் அன்பு பேரர், மிக உயர்வான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். நிறைய விஷயங்களை அழகாக தெரிந்து வைத்து
சமூகத்தை வழிநடத்த வந்திருக்கும் இந்த பாதையில் ஒரு முன்மாதிரியான ஹலீஃபாவாக தலைமை வேடத்தில் இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய அன்பான ஜமாலியா சையத் யாசீன் அலி சாஹிப் அவர்களுக்கும், இங்கே அந்த குடும்பத்தின் அருமையான பிள்ளைகள் அந்த சங்கிலி தொடரில் இருக்கக்கூடிய சாலிஹிங்களுக்கும், எனக்கு பின்னர் இங்கே முன்னரும் பின்னரும் பேச அமைந்திருக்கிற இத்தனை ஆண்டுகளும் தொடர்ச்சியாக இந்த பாதையில் பாப்பாநாயகத்தின் நெருங்கிய அன்பை பெற்று அழகாகவே வந்தமைகிற எங்களுடைய அருமையான ஆசான் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் பெருந்தகை, மரியாதைக்குரிய எங்கள் ஊர் பெற்றெடுத்த பாசம் நிறைந்த கல்விமான் SS அகமது ஃபாசில் பாக்கவி ஹசரத் பெருந்தகை, எங்கள் கல்லூரி பெற்றெடுத்த என் அன்பு பாசம் நிறைந்த மௌலவி அபூபக்கர் ஆலி முஸ்மானி, இன்னும் இங்கே கவிகளிலும் வார்த்தை உயர்வுகளிலும் மிக அழகாக நல்ல பல பணிகளை ஆற்ற வந்திருக்கிற, அதேபோல மரியாதை நிறைந்த விசேஷமாக ஷேக் அகமது வரீத் அல் மசீதி போன்றவர்களும், இன்னும் இங்கே பல்வேறு பகுதிகளில் நாடுகளில் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் அத்தனை பேர்களுடைய துஆவை ஆதர வைத்து, சங்கை மிக்கவர்களே, கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவின் பார்வையில் அவர்கள் பெற்ற இடம் இந்த மண்ணில் யாரும் பெறவில்லை. ரப்பு அவர்களை வைத்து பார்த்த இடம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மகத்துவம், உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் கொண்டு அல்லாஹ் நிறுத்தினான். அவர்களை பற்றி அவன் பேசிய விதம் ரொம்ப அற்புதம். அவர்களை மாத்திரமா சொன்னான், அவர்களின் உறுப்புக்கள் பலதை சொல்லி பெருமைப்படுகிறான். அவர்களின் முகத்தை குர்ஆனில் சொன்னான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, வான் நோக்கி உங்கள் முகம் உயர்வதை நாம் பார்க்கிறோம், அன்னலார் முகத்தை நாம் பார்க்கிறோம் என்கிறான் ரப்பு. திருக்குர்ஆன் சொல்லும். இதயம் சொன்னான் அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் குறித்து, மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அந்த இதயம் பொய் சொல்லவில்லை என்கிறான். பரிசுத்தமான அந்த இதயத்தை சொல்ல வேண்டிய இடங்களும் சொன்ன இடங்களும் பல்வேறு காரணங்களுக்குரியது. அவர்களின் இதயத்தை சொன்னான், அற்புதமான அவர்களின் சொற்களை சொன்னான். ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, என் ஹபீப் பேசுவதெல்லாம் அது ஞான சொற்களும் நான் வெளிப்படுத்தும் வார்த்தைகளும், அவர்கள் மனோ இச்சைக்கு பேசியதில்லை என்று சொன்னான். படைத்த ரப்பு அவர்களின் உன்னத நாவை பற்றி சொன்னான். கருணை உள்ள ரப்புல் ஆலமீன், லா துஹர்ரிக் லிசானக், திருக்குர்ஆன் அருளப்பட்ட போது வேக வேகமாக அந்த வார்த்தைகளை உள்வாங்குவதற்கு நாவை அசைக்கிறார்கள். அந்த வார்த்தை மிஸ் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் சொன்னான், வேண்டாம், தாங்கள் அசைப்பது எங்களுக்கு கஷ்டம், வேண்டாம், நான் மொத்தமாக்கி தருவேன். லா துஹர்ரிக் லிசானக், நாவை அசைக்காதீங்கன்னா. இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, நான் அருளிய அந்த குர்ஆனை இணைத்து தங்கள் கரத்தில் தருவது என் பொறுப்பு என்றான். நாவை சொன்னான், இதயத்தை சொன்னான், முகத்தை சொன்னான், அவர்களின் பரக்கத்து நிறைந்த கரத்தை சொன்னான். முஹம்மதுர் ரசூலுல்லாவின் கரம் பைஅத்தின் போது இருந்த நிலை குறித்து அல்லாஹ் சொன்னான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தில் சஹாபிகள் தங்கள் கரத்தை வைத்தபோது யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அதற்கு மேல் என் கை இருந்தது என்றான் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவின் கரத்தை. இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பைஅத்து செய்தவர்கள் அல்லாஹ்ட்ட செய்த பைஅத்து என்கிறான். ஹபீபு நாயகத்தை அல்லாஹ் விசேஷமான இடத்தில் வைத்து பார்க்கிறான். அவர்களுக்கு யாராவது நோவினை கொடுத்தால் அவர்கள் பதில் சொல்வதில்லை, அல்லாஹ்வே பதில் சொன்னான். மனமாகி புதுமா பிள்ளையாகி அவர்கள் விருந்தளித்த போது அங்கே கூடி உட்கார்ந்த மக்கள் சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வசனம் இறக்கினான், சாப்பிட்டா வெளியில் போயிடுங்கன்னா, சாப்பிட்டா வெளியில் போயிடுங்கன்னா. குர்ஆன் ஷரீஃபின் வழியே சொன்னான், வான்மறை பேசும் செய்தி இவைகள் எல்லாம் குர்ஆனில் பேசுகிற செய்தியா இது?
அன்பு தோழர்களுக்கு விருந்து கொடுத்து விட்டு அவர்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிய போது சாப்பிட்டா இஞ்சி வெளியில் போங்கன்னு சொல்வது அது எந்த நாகரீகம் என்றெல்லாம் கேள்விக்கு எல்லோருக்குமான ஒரே பதில், அல்லாஹ் கற்றுக் கொடுப்பது அழகிய நாகரீகம். அவன் ஹபீப், சாலிஹீங்கள் உயர்ந்தவர்கள், அவன் பார்வையில் அவர்களுக்கு இருந்த இடம். லா ததுகுலு புயூத்தன் நபி என்று ஆரம்பிப்பான். என் ஹபீபின் வீட்டுக்கு கூட அழைப்பில்லாமல் வராதீர்கள். உள்ளே வந்தால் கைர நாதிரீன இனா, பாத்திரத்துக்குள்ளால் என்ன இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பதை நான் விரும்பவில்லை என்கிறான் அல்லாஹ். என்ன இருக்குது பாத்திரத்திலே? பாத்திரத்தை கூட நீங்கள் என் ஹபீபு நாயகத்தின் வீட்டில் பார்க்கக்கூடாது. வலாக்கின் இதா துஈதும் வதுகுலு வைதா தஇம்தும் ஃபந்தஷிரு கைர முஸ்தானிஸீன லிஹதீஸ் இன்னதாலிக்கும் கான யூதுன் நபி. சாப்பிட்ட பின்னால் உட்கார்ந்து பேசுகிறீர்கள். அவர்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும், மனைவியின் ஹக்கு இருக்கிறது, பின்பு என்னோடு நிற்க வேண்டும். நீங்கள் பேசும்போது உங்களை வெளியில் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வெட்கப்படுவாங்க. நான் வெட்கப்படுறதில்லை, சாப்பிட்டா இஞ்சி வெளியில் போயிடுங்கிறான் அல்லாஹ். தன் ஹபீபின் சின்ன துயரை கூட அவர்கள் பொறுத்து கொள்வார்கள், நான் அதை தாங்க மாட்டேன் என்றான். அவன் வைத்து பார்த்த இடம், அவன் கொடுத்த கண்ணியம், அவர்களோடு அவன் நடந்து கொண்ட விதம், அது நான் சொல்லி முடியாது. பல்லாயிர பக்கங்கள் வரலாறு எழுதப்பட்டவர்கள், உலக வரலாற்று நாயகர், பிறக்கும் போது அவர்களின் நிலை குறித்து துவக்கிய வரலாற்று பேராசான்கள் அவர்களின் வஃபாத்து வரையிலும் சரித்திரத்தை முழுமைப்படுத்துவார்கள். முழுமைப்படுத்திவிட்டு சொன்னார்கள், இன்னும் நாங்கள் முடிக்கவில்லை என்றார்கள். தாடியில் எத்தனை வெள்ளை முடி, தலையில் எத்தனை வெள்ளை முடி என்பது உட்பட, என்ன விரும்பி சாப்பிட்டார்கள் என்பது உட்பட, இரவு எப்படி பகல் எப்படி என்பது உட்பட, பெட்ரூம் வாழ்க்கையை குறித்து உட்பட வரலாற்றின் கரைபடாத எழுத்துக்கு சொந்தத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சரித்திர நாயகர் மொத்தத்தில் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தான் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோக்கி. அந்த புகழை அல்லாஹ் அடுத்தும் தொடருகிறான் அஹ்ல பைத்தின் வழியே. அஹ்ல பைத்துகளின் வழியே தொடருகிறான். முடிந்து போகவில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பாக்கியம், முடிந்து போகவில்லை கருணிய சீலர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் வைத்து பார்த்த இடம், அந்த மகத்துவம், அந்த மாண்பு, அந்த மேன்மைத்துவம் அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு உண்டு என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நாவின் வழியே அல்லாஹ் பேசினான். என் அஹ்ல பைத்துகளை நேசம் காட்டுங்கள் என்றார்கள். குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் 1000 சேவை செய்வதற்கு தயார். என்ன செய்ய வேண்டும் சமூகத்திற்கு? என் இரவுகள் தூக்கமில்லை, என் பகலில் ஓய்வில்லை. இந்த சமூகத்தின் உயர்வுக்காக, மாண்புக்காக, இந்த சமூகத்தில் ஒருவர் மண்ணிலும் விண்ணிலும் மறுமையிலும் சிரமப்படக்கூடாது என்பது எங்கள் நோக்கம். நான் இதற்கு எந்த பிரதிபலனையும் கேட்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் அஹ்ல பைத்தின் மீது நேசம் வையுங்களேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் கூலி. சித்திக் நாயகம் சொல்வாங்க, இமாம் புகாரி எழுதுவார், ல கராபத்து ரசூலில்லாஹ் அஹப்பு இலைய மின் கராபத்தி. என் மகள் என் உயிர், என் மகன் என் உயிர், என் மனைவி என் நேசம், என் பேரப்பிள்ளைகள் எனக்கு பாசம். எல்லாவற்றுக்கும் மேலால் ஒன்றை சொல்வேன், என் மகன் பிரியத்தை காட்டிலும், என் பேரப்பிள்ளைகளின் பிரியத்தை காட்டிலும், என் குடும்பத்து பிரியத்தை காட்டிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்து பிள்ளைகள் தான் எனக்கு நேசமானவர்கள். யார்? சித்திக்குல் அக்பர். ல கராபத்து ரசூலில்லாஹி அஹப்பு இலைய மின் கராபத்தி. இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்வார்கள். யார் அந்த கராபத்துகள்? யார் அந்த அஹ்ல பைத்துகள்? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அஹ்ல பைத்துகளை யாரை நான் தொட்டு பேச வேண்டும், அந்த செய்தியும் எனக்கு குறிப்போடு தலைப்போடும் தரப்பட்டது. யார் அஹ்ல பைத்? அஹ்ல பைத்தின் முதன்மை சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹ். இங்கே அருமையான ஹக்கியாவினுடைய இன்றைய தலைவர் பேசினார் அந்த சொற்களை. யார் அஹ்ல பைத்? அலி யார்? சய்யிதுனா அலி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அலியை நேசிக்கிறேன் என்றார்கள். மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் ரொம்ப பிரியமான சாப்பாடு ஒன்று வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சிருக்கிறாங்க. உயர்ந்த பறவை,
அது பொரிஞ்சு வந்து ரசூலுக்கு முன்னால் கொடுத்து அல்லாஹ் அழகு பார்க்கிறான். அந்த இறைச்சியை பார்த்த விட்டு பெருமான் மனசில் நினைக்கிறாங்க, ரப்பே உனக்கும் எனக்கும் பிரியமான ஒருவர் இப்போ வரணும், இதை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு திரும்பி பார்த்தா சையதுனா அலி நிற்கிறாங்க. ரசூல் சிரிக்கிறாங்க. சையதுனா அலி கேட்டாங்க, யார் ரசூல் அல்லாஹக்கல்லாஹு சின்னக். சஹாபாக்கள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பேசுவதற்கென்றே ஒரு அற்புதமான நடை வைத்திருந்தார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஹஸரத் அலி அவங்க ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்கல, அல்லாஹக்கல்லாஹு சின்னக், அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரிக்க வைக்கட்டும், தங்கள் முகத்தில் சிரிப்பை தான் நாங்கள் பிரியப்படுகிறோம் என்ற ஒரு துஆவை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்துவிட்டு, இப்போ ஏன் சிரித்தீர்கள் யா ரசூலல்லாஹ், இப்போது ஏன் சிரித்தீர்கள், அல்லாஹ் தங்களை எப்போதும் சிரித்த முகத்தில் ஆக்கட்டும் என்று சொல்லி ஒரு துஆவுக்கு பின்னால் இப்போ ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயர்ந்த உணவு இருக்குது, அதை பார்த்தபோது ஒரு ஆசை வந்துச்சு, இந்த உணவை ரப்பே எனக்கு பிரியமான ஒரு ஆளும் உனக்கு பிரியமான ஒருவரும் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினச்சேன், அல்லாஹ் தங்களை கொண்டு நிறுத்தினான், எனக்கும் என் ரப்புக்கும் தாங்களே பிரியம் என்றார்கள். எனக்கும் என் ரப்புக்கும் தாங்களே பிரியம். அலியுன் கர்ரமல்லாஹுவை அன்னலார் வைத்து பார்த்த இடம் தபூக், நீண்ட தூரத்தின் யுத்தம். புறப்படுகிறார்கள். மாவீரர்கள் தேவைப்பட்ட போர்க்களம். ஆற்றல் மிக்க வீரர்களை மாத்திரம் வைத்த அந்த போர் நிறைய சாதனை செய்ய வேண்டியது இருக்கிறது. இத்தனை தூரத்தில் அன்னலார் இதுவரைக்கும் போனதில்லை என்று அல்லாமா ஐனி பதிவு செய்கிறார் புகாரி ஷரீஃபின் விளக்க உரையில். தபூக்கு எத்தனை பேர் போனாங்கன்னு கேட்குறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு குறிப்பை எழுதுகிறாங்க. அதுக்கு விளக்க உரையில் அல்லாமா ஐனி ரொம்ப அழகாக எழுதுவார்கள். இங்கே தபூக்கு போனவர்கள் குறித்து பேறுகளை, பதிர்களத்தில் கலந்து கொண்ட 300 சொச்சம் பேறுகளை எப்படி பட்டியலிட்டோமோ அப்படி பட்டியலிடுவதற்கில்லை. உஹது சஹாபிகளை பட்டியலிட முடிந்தது எங்களால், இங்கே அவர்களை பட்டியலிட முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, 70,000 பேர்கள் தபூக்கில் இருந்தார்கள். 30,000 பேர் என்ற இன்னொரு செய்தியையும், 40,000 என்று இன்னொரு செய்தியையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட பெரும்பாலான யுத்தங்களில் நாம் ஒரு பகுதி, எதிரிகள் 3 பங்கு. பத்ரில் நாம் 300 சொச்சம், எதிரிகள் 1000. உஹதில் நாம் 1000, எதிரிகள் 3000. ஹந்தக்கில் நாம் 3000, எதிரிகள் 10,000. இதுதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் போர்க்களம் கண்டு நடத்திய விதம். நம்மை கீழே வைப்பான் எண்ணிக்கையால், வெற்றியால் நம்மை மேலே வைப்பான். நாம் எண்ணிக்கைக்கு சொந்தமானவர்கள் இல்லை. கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா. எத்தனை சின்னம் சிறிய படை பெண்ணம் பெரிய படைகளை வென்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு கட்டம் காட்டினான். உனைன் களம் மக்காவின் வெற்றி கண்ட பின்னால் நடக்கிறது. உனைன் போர்க்களம் மக்காவின் வெற்றிக்கு பின்னால் கிட்டத்தட்ட 12,000 சஹாபாக்கள் கலந்து கொள்கிறாங்க. மக்காவிலிருந்து ஓடிப்போன சில பேர் ஒதுங்கிய இடம் உனைன். உனைனில் இருக்கிறது 4,000 பேர். உனைனில் 4,000, நம்ம எவ்வளோ போகிறோம்? 12,000. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். பத்ரில் 3 1 பங்கு நாம், அவர்கள் 3 மடங்கு. உஹதில் அவர்கள் 3 மடங்கு. ஹந்தக்கில் 3 மடங்கு. இங்கே நாம் 3 மடங்கு. சஹாபாக்கள் ரொம்ப அசால்ட்டாக சொன்னாங்களாம், நம்ம கூட்டத்தை இன்னைக்கு யாராலையும் ஜெயிக்க முடியாது, நம்ம யார் வெல்ல முடியும்? பாடம் படித்து கொடுப்பான் அல்லாஹ் சஹாபிகளை வைத்து. உலகம் உள்ள வரையிலும் இந்த சமூகத்தின் இரத்தத்தோடு, நாணத்தோடு, இந்த சமூகத்தின் உணர்வுகளோடு நம்பிக்கை அல்லாஹுவோடு ரசூலோடு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். அஹ்ல பைத்துகளை அந்த தர்பியத்திலேயே அல்லாஹ் கொண்டு வந்தான். அந்த இடத்துல அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துகுனி. இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும். அவங்க நினைச்சாங்களாம், நம்ம பெரிய படை, இன்னைக்கு நம்ம யார் வெல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வர்றாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? உனையின் களத்தில் அவர்கள் குழி தோண்டி புதை குழிக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க எதிரிகள். சஹாபாக்கள் உள்ளே ஏறுறாங்க. ஏறின போது அம்பு வருது. யார் எறிகிறாங்கன்னு தெரியல. அல்லாமா இனி எழுதுவார். அம்பு வருகிறது. எறிகிறவர்கள் யார்? எப்படி எதிர்கொள்வது? சஹாபாக்களுக்கு கொஞ்சம் பெரிய சங்கடம். திக்குமுட்டாயி பின்வாங்கி ஓடுறாங்க. உனைன்ல தோல்வி. அல்லாஹ் சொல்றான், வலாக்கத் அலைக்கும் அல்லார்து பிமா ரஹபத்
சும்ம வல்லைத்தும் முத்பிரீன், நீங்கள் பூமியில் இருந்து உங்களுக்கு இந்த விசாலமான பூமி நெருக்கடியாச்சு, ஓடுனீங்கிறான். பின்வாங்கி ஓடுனீங்க. ஓடுற இடமா? 300 பேர் இருந்து வெற்றி கண்டீர்கள் பத்ரிலே, 3000 பேர் இந்த கந்தக்கிலே 10,000 பேர்களை வெற்றி கண்டீர்கள், இங்கே என்ன ஓடுறீங்கன்னு கேட்குறான் அல்லாஹ். சொன்னான், நாங்கள் பெரிய கூட்டம் நினச்சிங்க பார்த்தீங்களா, அதனால் ஓட வச்சேங்கிறான் அல்லாஹ். நினச்சிங்க பாருங்க, எப்பவுமே எண்ணிக்கையை வச்சு மெஜாரிட்டியை வைத்தெல்லாம் நான் வெற்றி கொடுக்கறது இல்லை, உங்கள் இதய துடிப்பை வைத்தே வெற்றியை கொடுத்தேன். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். இதுதான் இன்னைக்கு தரீகாக்கள் கற்றுக் கொடுக்குற பாடம். பாப்பாநாயகத்திலிருந்து உலகம் உள்ள வரையிலும் நம்முடைய சாலிஹீங்கள் போட்ட பாதை அது. இன்னைக்கு நம்ம பலகீனம், நம்ம மைனாரிட்டியாக இருக்கிறோமே, என்ன ஆகும் ஏதாகும்? படைகளையோ பலங்களையோ நாம் நம்பியவர்கள் இல்லை, எந்த காலத்திலும் நம்பி வெற்றி கண்டதும் இல்லை. வான்மறை அழகாக பாடம் படித்து தரும் இடம் அது. அப்புறம் அல்லாஹ் என்ன சொன்னான்னா ரொம்ப ஆச்சரியம். சும்மா அன்சலல்லாஹு சக்கீனத்து அலா, அதுக்கு பின்னால் உங்களுக்கு வெற்றி கொடுத்தான் அல்லாஹ். அவன் தான் இங்கே ஒரு சுக்கூனியத்தை இறக்கிட்டு இந்த போரில் யாரை கொண்டு வெற்றி கொடுத்தான் தெரியுமா? 12,000 பேர் இருந்த உங்களை கொண்டு அல்ல, பத்ரில் எந்த மலக்கை வச்சு வெற்றி கொடுத்தானோ அந்த மலக்கு இங்கேயும் வந்தார்கள் என்கிறான் அல்லாஹ். ஓ ஜுனூதன் லம் தரவுஹா, நீங்கள் கண்ணில் பார்க்காத ஒரு படை இங்கேயும் வந்து இறங்கி வெற்றி தந்தது. இப்போ சஹாபிகளுக்கு பாடம் படிக்கிறான் அல்லாஹ். இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான தங்கள் வாழ்க்கை தொடரில் தங்கள் அஹ்ல பைத்துகளின் மகத்துவத்தை இவ்வளவு பெரிய அளவிலே உணர்த்துவார்கள். தபூக்குக்கு போகிறாங்க, எண்ணிக்கையின் அளவு தெரியாது, வீரர்கள் தேவை. அப்போ அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் போருக்கு வர வேண்டாம், வீட்டில் இருங்கன்னாங்க. உண்மையிலேயே செய்தனா அலியல்லான்னு சொல்லுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கலன்னாங்க. ஏன்னா இங்கே வீரர்கள் தேவை, எங்கோ கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போகிறோம். இப்போ நம்மை போன்ற வீரர்கள் அங்கே கூப்பிட்டு போகாமல் இங்கே இருக்க சொல்கிறாங்களே, மனசில் ஒரு சலசலப்பு இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹுவின் தூதர் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு சொன்னால் அதில் தான் பொருள் இருக்கும். நம்ம மனசில் இருக்கிறது சரியில்லைங்கிறத உணர்ந்து நான் அமைதியாக இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு வார்த்தை கேட்டேன், யா ரசூலல்லாஹ், பெண்களும் சிறுவர்களும் தானே ஊரில் இருக்கிறாங்க, பெண்களும் சிறுவர்களும் தானே போருக்கு போகாமல் நீங்கள் மதீனாவிலே தங்க வைத்திருக்கிறீர்கள், என்னை அந்த கூட்டத்தில் சேர்த்துட்டீங்களான்னு கேட்டாங்க. பெண்களில் என்னை சேர்த்து விட்டீர்களா, சிறுவர்களிலேயா சேர்த்தீர்கள்? அதற்கு சொன்ன பதில் உலக சரித்திரத்தில் கோல்டு எழுத்துக்களால் எழுதப்படுகிறது. அலியே, உங்களுக்கு பிரியமா துஹைப், உங்களை நான் எங்க வச்சேன் தெரியுமா? மன்சிலத ஹாரூன் மின் மூசா, தூரு சீனாவிற்கு ரப்பு அழைத்த போது ரப்பின் பெரும் சந்திப்பை நோக்கி புறப்பட்ட மூசா கலீமுல்லா தன் அன்பு சகோதரர் ஹாரூனை ஊரில் விட்டுட்டு போனாங்க தெரியுமா? மூசா நபிக்கு ஹாரூனின் ஸ்தானத்தில் உங்களை வச்சுட்டு போகிறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஹாரூனின் ஸ்தானம். அப்படி அமைதி ஆயிட்டாங்க செய்தனா அலி. இது இல்லை விஷயம். அடுத்து சொல்கிறாங்க, என்னை ஏன் வச்சாங்க நான் விளங்கிட்டேன். மறுநாள் காலை மதீனாவில் மஸ்ஜிதுன் நபவியை நான் வந்து பார்க்க வந்தேன். முனாஃபிக்குகள் மேலிருந்தும் கீழிருந்தும் அந்த கூட்டம் சுற்றி சுற்றி வருகிறார்கள். என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். மதீனத்துக்குள்ளே இருக்கிற மாணவியின் குடும்பத்து பெண்களை, அகல பைத்துகளை, ரசூலின் குடும்பத்தை, இன்னொரு பக்கம் மதீனத்து மூமினான குடும்பங்களை எப்படி நாம் அவர்களை கேவலப்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம். அந்த முயற்சிகளில் அவர்கள் பங்காற்றும் போது நான் என் வாகனத்தில் மஸ்ஜித் நபவியை நோக்கி வந்தேன். என்னை பார்த்தபோது அவர்கள் அடங்கி போனார்கள், முகமெல்லாம் விறுவிறுத்து ஓடினார்கள். நான் புரிந்து கொண்டேன், மாபெரிய சூழ்ச்சியை நிறுத்துவதற்கே சர்க்காரை ஆலம் என்னை தங்க வைத்தார்கள். கந்தக்குள்ள போய் தபூக்குள்ள போய் வெற்றிலாம் இருக்கட்டும், மாமதீனாவின் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் என் அகல பைத்தான அலியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் பாதுகாக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்து கண்ணியம் பாதுகாக்கப்பட்டது. எத்தனை சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டது என்று வரலாற்று பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஹஸரத் அலியை காரணமாக்கி அல்லாஹ் நிறுத்தினான். நான் சொல்றது பூரா புகாரி ஷரீஃபின் ஹதீஸினுடைய ஆய்வறிக்கையாகவே சொல்கிறேன், கூடுதலாலாம் ஒன்றும் சொல்லலை. சையதுனா அலியின் கர்ரம் அல்லாஹ் அவங்கள்ட்ட கொடுத்த அந்த நீதி
துறை இருக்கு பாருங்க, அக்வானா அலின்னாங்க. எங்களில் நீதித்துறையின் மாபெரிய சக்தியாளர் செய்யுதுனா அலின்னாங்க ரதியல்லான்னு. நான் பேரை சொல்லிட்டா நீங்கள் ரதியல்லான்னு சொல்லிடுவீங்க. அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். அகல பைத்துகளை நான் புகழும்போதெல்லாம் அவங்க மணக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மணந்தவர்கள், நாம் மணக்கிறோம். அவர்களை புகழ்கிற போது நாம் மணக்கிறோம். அவர்களின் பாசம் உங்களுக்கு வர வேண்டும் என்று கேட்டவர்கள் கருணை-சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் சொன்னேன், சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் நீதித்துறையின் தகுதிமிக்க தலைவராக சையதுனா அலியை அடையாளம் காட்டுறாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை அவங்க கொடுத்த தீர்ப்பு அது தனி பாடம். நீதித்துறை சார்ந்து சையதுனா அலியினுடைய தீர்ப்பு குறித்து ஒரு பெரிய பாடம். எல்லாத்தையும் அங்கே சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஃபாத்திமத்து ஸஹராவை பேசணும், இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் தரீக்காக்குள்ளே நுழையணும். அந்த நேரம் எனக்கு தரப்பட்ட நேரம், எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். இருந்தாலும் அலியுன் கர்ரமல்லாஹு இதனுடைய மூல தலைவர். வா அலியுன் பாபுஹா அன மதீனத்துல் இல்ம், கல்வியின் ஞானம் நான் என்கிறார்கள், நான் பட்டணம் என்கிறார்கள், அதன் பொக்கிஷம் நான் என்கிறார்கள். நீ உள்ளே வர வேண்டுமா, இந்த பொக்கிஷத்துக்குள் அதன் வாசலாக அலியே இருக்கிறார் என்கிறார்கள். அங்கே போய் தான் உள்ளே போகணும். ஆன்மீக சோலையின் வாசலாக சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹுவை அல்லாஹ் ஆக்குவான். தரீக்காக்கள் எத்தனை ஆகட்டும், அத்தனையும் அந்த பக்கமே கிளைவிட்டு போய் கொண்டிருக்கும். நான் சொன்னேன், சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹ்ட்டு ஒரு பிரச்சனை வருது. ஒரு பெண்ணை பிடிச்சு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த அம்மா விபச்சாரம் பண்ணிட்டாங்க, இந்த அம்மா பைத்தியம்னு சொன்னாங்க. உடனே தண்டனை கொடுக்கணும், இல்லை நாடு கெட்டு போகும் என்கிறார்கள். கூப்பிட்டு வந்தவங்க சராசரி மனிதர்கள் மாத்திரம் அல்ல, சஹாபிகளும் இருக்கிறாங்க. இது பப்ளிக்கில் நடந்துட்டு ஒரு விபச்சாரம், உடனே தண்டனை, இந்த அம்மாவை அடிக்கணும், கல்லால் அடிக்கணும், கொல்லணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதில் தள்ளி பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, தண்டனை கொடுக்க முடியாதுமான்னாங்க. தண்டனை கொடுக்க முடியாது. சஹாபாக்களே வியந்து போகிறாங்க. குற்றம் செய்ததற்கு 4 பேர் சாட்சி வேணும், இங்கே 40 பேர் சாட்சி சொல்கிறாங்க. இல்லை தண்டனை கொடுக்க முடியாது. 3 பேர் இருக்கிறாங்கம்மா. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, 3 குழு 3 பேர், இவங்க 3 பேருக்கு நம்ம தண்டனைலாம் கொடுக்க முடியாது. ஒன்று பைத்தியமாக இருக்கிற போது எந்த தவறு செய்தாலும், அதுக்குரிய தவறுகளை செய்தாலும் அவர்களுக்கு நாம் அந்த தண்டனை நிறைவேற்ற முடியாது. பைத்தியம் தெளிஞ்சாதான் தகவல் செய்ய முடியும். பைத்தியக்கார பெண்ணுக்கு எப்படி நான் தீர்ப்பு வழங்குவது? கல்லால் அடிப்பதோ ஷவுக்கை அடி கொடுப்பதோ பைத்தியத்திற்கு சட்டம் இல்லை என்றார்கள். அப்பந்தான் நிறைய பேர் எங்களுக்கு விளங்குதுங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒரு சிறுவன் விபச்சாரம் பண்ணி விட்டான், திருடி விட்டான், தண்டனை உண்டா? நிறைவேற்ற முடியாது. அவன் எப்போது பருவமடைவானோ அப்போதுதான் சட்டம் அவனை தொடும் என்றார்கள். 3வது ஒன்னாயும் தூங்குபவன், அவன் தூங்கும் போது தண்டனை கொடுக்க முடியாது. இதஸ்தைக்கல், அவன் விழித்தால் தான் அவனை குறித்து பேசுறது. தூங்கும் போது மௌத்தா போயிட்டான்னா சட்டமே நிறைவேற்றாம மௌத்தா போயிடுவான். அவன் விழிக்கணும். அப்படி ஒரு தீர்ப்பை அவர்கள் வழங்கியது இன்றைக்கு அவர்களின் வரலாற்றுக்குள்ளே ஒரு மகுடமாக அந்த தீர்ப்பு இடம்பெறும். இன்னொரு கட்டத்தில் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுனுடைய தர்பாருக்கு ஒரு வாலிபரை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. அது ரமதானுடைய காலம். இவர் தண்ணி அடிக்கிறார், மதுவுக்கும் போதைக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறார். அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணும். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஆபத்தான காலம். புனிதமான ரமதானிலே, உயர்திரு மீலாது பெருநாட்களிலே நம்ம பிள்ளைங்க இந்த அன்பிலும் பாசத்திலும் திளைக்க வேண்டியவர்கள், இதில் தன்னுடைய இஷ்கை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். எங்கோ போதைக்கும் காமங்களுக்கும், இன்னும் ஒரு பக்கம் ஆபாசங்களுக்கும், இன்னும் ஒரு பக்கம் அவர்கள் கஞ்சா போன்ற மிக கெட்ட பழக்கங்களுக்கும் தங்களை அடிமையாக்கி கொண்டு அதில் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதாக நினைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நான் இப்போது அறிவுரை சொல்கிறேன். அன்னலாரின் பிறந்த நாளும் அதை பாராட்டுகின்ற விதமும் உங்கள் இதய துடிப்பில் இருக்க வேண்டும். அவர்கள் தடுத்ததற்கு பின்னால் உங்களை அழித்துக் கொள்வதா? மகிழ்ச்சி என்பது அதன் முகவரி இது என்று விளங்கிக் கொண்டீர்களா? மாற்ற வேண்டும் என்றும் சொல்வேன். இந்த குடிகாரரை பிடிச்சு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க, தண்டனை நிறைவேற்றணுங்கிறாங்க. ரமலானுடைய காலம் சொன்னாங்க, ஆளை கூப்பிடுனாங்க, அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஹதீஸில் வருது, போதைக்கு அடிமையானவருக்கு 80 சவுக்கடி கூப்பிட்டு சொன்னாங்க, இவருக்கு 100 சவுக்கடி கொடுங்கன்னாங்க. சாபா என்ன, குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ கை வைக்கும் அதிகாரத்தை சாந்த நபிகள் யாருக்கும் கொடுக்கல.
குரான்ல நம்ம போய் புது அர்த்தம் கொடுக்கும். 80 சவுக்கடிங்க குரான்ல வரல, ஹதீஸ்ல வருது. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார். 100 சவுக்கடின்னாங்க. யாரும் ஒன்றும் பேசல. சஹாபாக்கள் சில பேர் மட்டும் அப்படி பேசிக்கிட்டாங்க. எப்படி 100 சவுக்கடி கொடுக்க முடியும்? அவங்களே பதில் சொல்றாங்க. 80 சவுக்கடி முடியுது, இன்னும் 20 போதைக்கு அவர்களுக்கு 80, இன்னும் 20 புனித ரமலானில் நோன்பை விட்டதற்காக 20. நோன்பை விட்டார் இல்லையா, அவர் நோன்பை விட்டதற்காக 20. மொத்த சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு உலமாக்களில் பெரும் கூட்டம் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். ரமலானில் நோன்பை விட்டு ஒருவன் இப்படி தவறு செய்தால் 100 சவுக்கடின்னு ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை வழங்கினார்கள் சையதுனா அலியின் கர்ரம் அல்லாஹ். அவர்களை குறித்தான பல்வேறு தகவலில் ஒரு செய்தியோடு நான் அடுத்த கட்டத்திற்கு வருவேன். அவர்களின் மாபெரிய வீரம்னாலே அலிதான். லாஃபத்தா இல்லா அலி. இளைஞர்கள் 1000 இருக்கலாம், அலி போன்ற ஒரு இளைஞர் இல்லை என்கிறார்கள். அலி போல ஒரு வாலிபரே இல்லை என்கிறார்கள். அப்படி பெயரை சஹாபிகளின் தர்பாரில் பெற்றவர் சையதுனா அலியினுடைய வீரத்திற்கு போர்க்களங்கள் நிறைய சாட்சி சொன்னாலும் மறக்க முடியாத ஒரு போர்க்களம் ஹந்தக் என்பது எதிரிகள் நம்மை நோக்கி வர முடியாது, நாம் அவங்கள நோக்கி போக முடியாது. குழி தோண்டப்பட்டுச்சு. அந்த குழி தோண்டும் போது கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த குழி தோண்டும் போது அங்கிருந்து நம்ம மதீனா எல்லையில் உட்காந்துக்கிறணும், எதிரிகள் அந்த பக்கம் தான் இருக்கணும், உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க 10,000 பேர் வர்றாங்க. பெரும்படை அல்லாவே சொல்கிறான். நம்மை பொறுத்து ஹந்தக் அந்த யுத்தத்துக்கு பேர். ஹந்தக்னா அகல்னு அர்த்தம், குழி தோண்டணுமே அதுக்காக. அவங்கள பொறுத்து அஹ்ஸாப், ஒரே யுத்தத்துக்கு 2 பேர். அஹ்ஸாப்னா பல நாட்டு படைகள், பல கிராமங்கள், பல ஊர்கள் எல்லாத்தையும் சேர்த்து 10,000 பேரை கூட்டு வரார் தலைமை தாங்கி அபூ சுஃபியான். செய்தி அல்லாஹ் ரசூலுக்கு அறிவிக்கிறான். நம்ம மொத்தமே 3000 பேர் இருக்கோம். மதீனா உள்ள அவங்க வரப்போகிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகான ஆலோசனை சல்மானுல் ஃபாரிஸிடத்தை கேட்டு குழி தோண்டினாங்க. அது முக்கியம் அல்ல, அந்த ஆழம் எப்படி இருக்கணும். அங்கிருந்து ஒருவர் வந்து நம்மை சந்திக்கணும், நம்மை அடையணும், நம்மை தாக்கணும்னு நினச்சா அவர் கீழே இறங்கி மேலே ஏறக்கூடாது. கீழே இறங்குனா ஏற முடியாத ஆழம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாண்ட முடியாத அகலம், விழுந்தால் ஏறக்கூடாது, அங்கே நின்றால் இங்கே தாவக்கூடாது. நான் ஹந்தக்கு போய் பார்த்தேன். சல்மானுல் ஃபாரிஸியின் பேரால் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் இப்போ சபா மசாஜின்னு ஆகிப்போச்சு. ஆரம்பம் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன். அந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் ஏறி போகிறோம். 100 படி ஏறணும். 100 படி ஏறி தான் சல்மானுல் ஃபாரிஸி பேரில் மஸ்ஜித் பெருமானா மஷூரா செய்த இடம். அந்த 100 படி என்னன்னா, அதுக்கு அந்த பக்கம் அந்த 100 படி ஏறின அளவுக்கு ஆழம் தோண்டப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆழம்! எப்படி தோண்டாங்க? புல்டோசரே இல்லை. முஹம்மது ரசூலுல்லா நிற்கிறார்களா, கோடி பேர் செய்ய வேண்டிய வேலையை அவங்க ஒருவரை வச்சு அல்லாஹ் வாங்குவான், ஒருத்தங்களை வச்சு. இங்கே அந்த யுத்தகலம் யாரும் முன்னோக்கி வரவில்லை, அவர்கள் அங்கே, நாம் இங்கே. அம்பு மாத்திரம் வீசப்படுகிறது. இதை தாண்டி ஒருவர் வருகிறார், மாபெரிய வீரர். அவருக்கு ஃபாரிஸ் என்றே பேர். ஃபாரிசு குறைஷியின் வீரர் என்றே பேர் பெற்றவர். அவர் களம் இறங்கினால் எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் களம் இறங்குகிறார். அம்ர் இப்னு அப்து உத்து, அவருக்கு பேர் அம்ர் இப்னு அப்து வத்து. அம்ர் இப்னு அப்து வத்து பாய்கிறார். என்னை எதிர்ப்பவர் யார் என்று கேட்டார். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து பார்த்து விட்டு சஹாபிகள்கிட்ட கேட்குறாங்க, அவரை எதிர்க்க யார் தயார் என்று கேட்டாங்க. எழுந்திரித்தார்கள் சையதுனா அலி. பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கேயுமே நபி அப்படி பதில் சொல்லல. யா அலி அம்ர் இப்னு வத்துனாங்களாம். அலி நான் தயார் என்கிறார்கள் மாவீரர் அலி. பெருமானார் சொன்ன பதில் யா அலி அம்ர் இப்னு வத்து. நீங்கள் போகிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அவர் அம்ர் இப்னு வத்து, அவர் ஃபாரிசு குறைஷ். அவரை எதிர்க்கணும்னா ஒரு தனி ஆற்றல் வேணுமேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி அவங்க கேட்ட பதில் இன்றைக்கும் நீங்கள் தங்க எழுத்தில் பதிவாகும். அவங்க கேட்டாங்களா, ஹஸரத் அலி அவன் அம்ர் இப்னு வத்தா இருந்தால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அம்ர் இப்னு வத்து, அவரெல்லாம் சாதாரணமாக எதிர்க்க முடியாது. அலி அவங்க கேட்டாங்கன்னா அம்ர் இப்னு வத்தா இருந்தால் என்ன, அவன் அவ்வளோ பெரிய ஆளா? எங்கள் ஈமானுக்கு முன்னால் அம்ர் இப்னு வத்தெல்லாம் எங்கள் காலடின்னாங்க. போங்க நாங்கள் சொல்லுது அல்லாஹும்ம இன்ஹும் அலை,
அல்லாஹும்ம அஇன்ஹு அலை, என் அலிக்கு நீ உதவி செய்யுங்கிறாங்க. பாய்கிறார்கள். பாஞ்ச போது அவன் சொன்ன வார்த்தை இமாம் புகாரியினுடைய ஆய்வு குறிப்பில் எழுதுறாங்க. அவன் சொன்னானா, அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரித்து கொண்டு, நீ வருகிறாய், மா உரீது காத்திலக், உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் நான் தயார் இல்லை, என்ன மாதிரி ஆளுக்கு உன்ன மாதிரி ஆள் தகுதி இல்லைன்னா, என்னை போன்றவருக்கு அலி நீ தகுதி இல்லை, மா உஹிப்பு அன் உகாத்திலக், உங்ககிட்ட சண்டை போட எனக்கு பிரியம் இல்லைன்னாங்க. ஹஸரத் அலி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இன்னி உஹிப்பு அன் உகாத்திலக், உனக்கு பிரியம் இல்லாமல் என்ன போட்டும், எனக்கு பிரியமாக இருக்குது, உன்னை தான் சந்திக்கணும்னா, எனக்கு பிரியமாக இருக்குது, உன்னை சந்திக்கணும். வரலாறு நீண்டது. பாய்கிறார்கள். அவன் கடும் வீரத்தோடு தாக்கிய போது அந்த வீரம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இரும்பு கவசம் ரெண்டாக போகிறது. அவங்க மேனியில் அடி விழுது. அப்படி இருந்தும் கவசத்தை தூக்கி வீசிய சையதுனா அலி அவனை பாஞ்சி நீண்ட நேரம் நடந்த போர்க்களத்தில் அவனை 2 துண்டாக ஆக்கி கொண்டார்கள். அம்ர் இப்னு வத் அழிக்கப்பட்டான். சாந்த நபிகளுக்கு செய்தி வருகிறது. பெருமானார் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அங்கே அவர்கள் வந்த அந்த வீரியம் வேகம் அத்தனையும் தணிந்தது. இப்போ அங்கே நிலைமை என்ன ஆச்சு, அம்ர் இப்னு வத்தே குளோஸ்னா இனி நம்ம அங்கே இருக்கிறதே ஆபத்து, புறப்படுவோம் என்று அவர்கள் போர்க்களத்தையே சந்திக்காமல் திரும்ப தயாரானார்கள். அந்த நிலையை உண்டாக்கிய வீரம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொந்தம். மாவீரர், ஆற்றல் மிக்கவர், அறிவு ஞானத்தின் முதிர்ச்சி பெற்றவர், எல்லாவற்றுக்கும் மேலால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்ட பாக்கியம் நிறைந்த அஹ்ல பைத். அல்லாஹ் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு நமக்கு ஒரு பெரிய மானசீக முஹப்பத்தை நசீபாக்கி வைப்பானாக. தொடர்ந்து அன்னை ஃபாத்திமுத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ஃபாத்திமுத்து ஸஹராவை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். ஃபாத்திமா பில்அத்து மின்னி, ஃபாத்திமா என் சதை துண்டு என்கிறார்கள். அந்த செய்தியை மட்டும் ஒரு குறிப்பில் ஒரு ஆசான் எழுதுவார். உலகத்தில் பிறந்த மாபெரிய தலைவர்கள், மிகப்பெரிய அறிவாளிகள், அறிஞர்கள் தன் மகளை பாராட்டியதுண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இந்த இடத்தில் யாருமே இருந்ததில்லை. ஃபாத்திமா நாயகி அழுகிறார்கள். ஏமா ஃபாத்திமா அழுகிற என்றார்கள். ஆயிஷா நாயகி காரணம் என்றார்கள். ஆயிஷாட்ட போய் சொல்றாங்க, ஆயிஷா, ஃபாத்திமாவின் அழுகை என்னை வேதனைப்படுத்தும் என்று தெரியாதா? ஒரு கட்டம் ஆயிஷா நாயகி அழுகிறார்கள். ஃபாத்திமா ஆயிஷா இடத்துல போய் கேட்குறாங்க, ஏமா அழுகிறீங்க? மனைவி அழுதாலும் தாங்க மாட்டாங்க, பிள்ளைங்க அழுதாலும் தாங்க மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு சில பேருக்கு மனைவி அழுதா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இப்படியாவது கொஞ்சம் அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய சுன்னத் என்ன தெரியுமா? உங்கள் மனைவியர்களின் முகம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சிரித்த முகத்தோடு அவர்களை சந்தித்து விடுங்கள். இன்னும் 1-2 நிமிடங்களில் இதை முடிச்சுட்டு நான் தரீகாக்குள்ளே கொஞ்சம் வர்றேன். குறிப்பிட்ட நேரத்தில் நான் நிறைவு பண்ணுவேன். இங்கே ஃபாத்திமுத்து ஸஹரா காரணம் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா. ரசூல் ஸல்லல்லாஹு ஃபாத்திமாட்ட வர்றாங்க. ஃபாத்திமா, உனக்கு தெரியுமே ஆயிஷாவை பற்றி என் கல்பில் இருக்கும் இடம். சொல்லிட்டு சொன்னாங்களாம், ஃபாத்திமா, நான் உன்னை நேசிக்கிறேன், என் ஆயிஷாவையும் நேசிக்கிறேன் என்றார்கள். ஃபாத்திமா நாய் சொல்கிறாங்க, அதுக்கு பின்னால் என்னால் ஆயிஷா மனம் கோணாமல் நடக்க நான் முயற்சி செய்தேன். அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், ஃபாத்திமாவின் முகத்தில் சிரிப்பை மாத்திரம் கொடுப்பதில் நான் பெரும் பங்கெடுத்தேன். அண்ணல் எம் பெருமான் என்னிடத்தில் சொன்னபோது, ஆயிஷா, ஃபாத்திமா என்னோடு எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா என்று என்னை கேட்டபோது, மனைவிக்கும் மகளுக்கும் விவகாரம் வரும்போது அதை தீர்த்து வைக்கிறது பெரிய விஷயம். அன்னலாருனுடைய அந்த அணுகுமுறை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வீடு சொர்க்கமாக மாறிடும். அழகிய அணுகுமுறை. ஃபாத்திமுத்து ஸஹராவை மேம்படுத்தி பார்த்த இடம். ஒரு துவா மட்டும் அவங்க சொன்னதை சொல்லி நான் அடுத்த கட்டத்துக்கு வர்றேன். அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அல்லாஹும்மா ரப்பே வஹஃபது ஃபாத்திமா, என் ஃபாத்திமாவை நீ பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம ஹஃபது ஃபாத்திமா. அல்லாஹ் சொன்ன அந்த ரசூல் சொன்ன வார்த்தை எப்படி பாதுகாக்கணும்? கமா துஹிப்பு நஃப்ஸக், எப்படி என் ஃபாத்திமாவை நீ நேசிக்கிறாயோ. ஃபாத்திமாவை நான் நேசிக்கிறேங்கிறாங்க, என் இதய துண்டுங்கிறாங்க. இங்கே அவர்கள் சொன்ன வார்த்தை கமா துஹிப்பு நஃப்ஸக். நஃப்ஸக்னா அல்லாஹ்வை சொல்றாங்க, நீ எப்படி என் மகள் ஃபாத்திமாவை நேசிப்பாயோ. இந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் விளக்கம் எழுதுறாங்க. அல்லாஹ் ஃபாத்திமாவை நேசித்தான். எப்படி நேசித்தான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் நேசித்தார்களே அப்படி நேசித்தான்.
இல்லை இல்லை, அதை விடவும் கூடுதலாக நேசித்தான். ஏன் தெரியுமா? என் ஹபீபு நேசிக்கிற ஃபாத்திமாவை நானும் நேசிக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அஹ்ல பைத்தை நேசிப்பதில் நமக்கு பங்கு இருக்கிறது என்கிறார்கள். அந்த பங்கு அல்லாவே தனக்கு வைத்திருப்பதாகவும் அன்னலார் சொன்னார்கள். கமா தொஹிப்பு ரசூல் சொன்ன வார்த்தை. அடுத்து சொல்றாங்க, ரப்பே அல்லாஹும்ம பாருக்கு லஹா ஃபி ஹயாத்திஹா, என் ஃபாத்திமாவுக்கு நீ பரக்கத்து செய்ய வேண்டும், அவருடைய வாழ்விலே பரக்க செய். உங்க வாழ்க்கை எப்போதும் பாதுகாப்புக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அருளுக்குரிய வாழ்க்கையாக ஆக்கிவை. அடுத்து அந்த கட்டத்துக்கு வர்றாங்க, ஓ ஜௌஜிஹா, ஃபாத்திமாவின் கணவருக்கும் பரக்க செய்வாயாக. வ அவுலாதிஹா வ அஹ்லிஹா, ஃபாத்திமாவின் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பரக்க செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமாவை முன்னிறுத்தி அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் அன்பு கணவர் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பரக்கத்துக்காக துஆவை வேண்டிக் கொண்ட பாடம். அடுத்த கட்டம் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த உலகத்தில் சுவனத்து இளைஞர்களின் தந்தை, சுவனத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்ற முகவரி பெறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்னவெல்லாம் குணம் இருந்துச்சு, அந்த குணத்தை நாங்கள் இமாம் ஹசன் ஹுசைன் பார்த்தோம்னாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன குணம் இருந்தது, எப்படி பேசுவார்கள், எப்படி பழகுவார்கள். மெம்பரில் நிற்கிறாங்க, ரெண்டு பிள்ளைகளும் அப்படி கொஞ்சம் அசைஞ்சு வந்து மஸ்ஜித் வாசலில் லேசாக சரீர மாதிரி நிலை, மெம்பர்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சில வரலாற்று குறிப்புகளை உலகம் இன்றைக்கும் வியக்கும் இடம். மெம்பரை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி நேராக வந்து ரெண்டு பிள்ளைகளையும் கையில் தூக்கிட்டு மேலே ஏறிட்டாங்க மெம்பரில். ஏன்னா சொன்னாங்க, என் பிள்ளைங்க கீழே விழுந்துருவாங்களோங்கிற அந்த நிலை, அவங்க பேரில் உள்ள பாசம் என்னை மெம்பரை விட்டு கூட கீழே இறக்கி விட்டதுன்னாங்க. இன்னமா அம்மாளுக்கும் அவுலாத்துக்கும் ஃபித்னா, அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய சொத்துக்களும் சோதனை, பிள்ளைங்களும் சோதனைன்னா, என் விஷயத்தில் கூட அது கரெக்டாக போச்சுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அவர்களின் அன்பு பேர பிள்ளைகள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பின் இல்லை. அதை கேட்டு ரசூல் சொல்கிறாங்க, பெருமானாருடைய சஹாபிகள் குறிப்பாக சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன காலங்கள் பெருமானாருக்கு பின்னால் நிகழுமோ நாங்கள் இமாம் ஹசனை பார்க்கிறோம், இமாம் ஹுசைனை பார்க்கிறோம். வயசு என்ன வயசு? உமர் இப்னு கத்தாப்புடைய வயசு என்ன? இமாம் ஹுசைனின் வயசு என்ன? இமாம் ஹசன் ரலியல்லாஹு வயசு என்ன? கொடை வள்ளல்கள் அவர்கள் ரெண்டு பேரும் எழுதுறாங்க. கேட்டால் கொடுக்கும் இடத்தில் அவர்கள் எங்கள் முன்மாதிரியாக பார்த்தோம். எல்லா சிஃபத்தையும் முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க. காபத்துல்லாவில் தவாபு செய்கிறாங்க இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த சுவால் தடை யாசிக்கக்கூடாது. ஒருத்தர் லேசாக இமாம் ஹசன் ரலியல்லாஹு கையை அப்படி நோண்டி விட்டார். நோண்டுறான்னா கேட்குறான்னு அர்த்தம். உடனே அப்படி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு அவர் சொல்கிறார், எண்ணி பார்த்தேன், நமக்கு தவாஃபுக்கெல்லாம் போகும்போது பணம் இருக்காது கையில். எண்ணி பார்த்தேன், 25,000 திர்ஹம் இருந்தது. 25,000 திர்ஹம் சொல்லிட்டு சொன்னார். அவர் சொல்றார் காபாவில் வைத்து, உங்களை போல் உள்ளவர்கள் இருக்கும் வரையிலும் உலகம் அழியாது என்றார். அஹ்ல பைத் இருக்கிற வரைக்கும் உலகம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய தரீக்காக்கள் பரக்கத்து நிறைந்த தரீக்காக்கள். சில பேருக்கு தரீக்கானாலே ஒரு அதிர்ச்சி இருக்குது, சில பேருக்கு அலர்ஜி இருக்குது. தரீக்கானாலே ஒரு வகையான பார்வை ஏற்படுது. இவங்கெல்லாம் வித்தியாசமான ஆட்கள்னு பார்க்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தரீக்கா இன்றைக்கு மனிதனை புனிதமாக்கும் இடம். தரீக்காக்கள் இல்லை என்றால் என்னுடைய மிகப்பெரிய உயர்நிலையை நான் பெறுவதற்கு கூட தடை வரலாம். அல்லாஹுவின் மிகப்பெரிய நெருக்கத்திற்கும் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகச்சிறப்பான தொடர்பை பெறுவதற்கும் தரீக்காக்களே பாதை காட்டு. தரீக்கான பாதைன்னு அர்த்தம். இன்றைக்கு அஹ்ல பைத்துகளோடு தரீக்காக்களை நான் இணைத்து பார்க்கிறேன். பிரபல்யமான உலக அளவில், நான் சொல்கிறது இந்தியா தமிழ்நாடுலாம் இல்லை, உலக அளவில் பிரபல்யமான தரீக்காக்கள் 12 தரீக்கா. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறணும், நமக்கு தெரியணும் இல்லையா? உலக அளவில் பிரபல்யமான தரீக்காக்கள் 12 தரீக்காக்கள். காதிரியா, தரீக்கத்துல் காதிரியா, தரீக்கத்துல் ஷாதிலியா, தரீக்கத்துல் ரிஃபாயியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, தரீக்கத்துல் ரிஃபாயியா, தரீக்கா பதவியா, தரீக்கா தசூக்கியா, தரீக்கா ஜிஷ்தியா, தரீக்கா நக்ஷபந்தியா, தரீக்கா திசானியா, தரீக்கா மௌலவியா,
தரீகா ஹத்மியா, தரீகா ஹலவாத்தியா எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்த அந்த இமாம்கள் எங்கே இருக்கிறார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக்கிறணும். இப்போ இன்றைக்கு நம்ம ஹக்கியா தரீகா, அதில் வெறும் ஹக்கியான்னு இருக்காது, ஹக்கியத்துல் காதிரியா. இந்த 12க்குள்ளால் எல்லாம் போய் சுற்றி நிற்கும். ஜிஷ்தியாவா, இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் எத்தனை தரீக்காக்கள் உருவாகி இருக்குமோ அதில் பல தரீக்காக்கள் ஜிஷ்தியாவின் சங்கிலி தொடரில் போய் நிற்கும். இன்றும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகத்திலும் உருவாகிற பல தரீக்காக்கள் நக்ஷபந்தியாவில் போய் நிற்கும், காதிரியாவில் போய் நிற்கும். ஒவ்வொரு தரீக்காக்களின் இமாம்களும் மிகப்பெரிய இடம். குறிப்பாக 5 தரீகா, இது அகல பைத்துகள் அந்த இமாம்களாக அதை தோற்றுவித்தவர்களாக அகல பைத்து இருக்கிறாங்க. காதிரியா, மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க இமாம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய பாரம்பரியம். ஷாதிலியா, அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியம். ரிஃபாயியா, அல்லாமா அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹுடைய பாரம்பரியம். பதவியா, இமாம் சையத் அஹமதுல் பதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் இமாம் ஹுசைன் ரதியல்லாஹுடைய பாரம்பரியம். தசூகியா, ஹதரத் இமாம் சையத் இப்ராஹிம் தசூகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாரம்பரியம். இதுக்கு அடுத்து நீங்கள் உள்ள வந்தால் தரீகா நக்ஷபந்தியா, அல்லாமா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோற்றுவிக்கிறார்கள். தரீகா ஜிஷ்தியா, ஹிந்துல் வலி, அல்லாமா ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோற்று வைக்கிறாங்க. தரீகா மௌலவியா, அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தோற்று வைக்கிறாங்க. அதே போல சஹரவர்தியா, தரீகா சஹரவர்தியா, இமாம் அஹமது சஹரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவக்கி வைக்கிறாங்க. தரீகா ஹத்மியா, முஹம்மது உஸ்மான் மீரகனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவக்கி வைக்கிறாங்க. நீங்கள் தரீகாக்களை பார்த்தால் 5 தரீகா, பிரபலியமான 5 தரீகா அகல பைத்துகளுக்குள்ளே, பாக்கியெல்லாம் வலிமார்களும் சூஃபிகளும் உலகத்தின் இதயங்களாக மக்களை சுமந்தவர்கள் அத்தனை பேரும். ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி இந்தியாவின் மிகப்பெரிய இஸ்லாமிய கோட்டையை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள். அல்லாமா நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மனித இதயத்திலேயே ஆளுமை உடையவர்களாக, ஆட்சி செய்தவர்களாக. அல்லாஹ்வை அவங்க பார்த்த விதம், அப்படி உட்காருவாங்க, ரப்ப கண்ணுக்கு முன்னால எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து முராக்கபாவை கற்றுக் கொடுத்த முதல் ஷேக் அல்லாமா நக்ஷபந்தி, பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் தரீகா எல்லாத்தையும் நான் விளக்கம் சொல்லணும், நேரம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தங்களும் அதை உருவாக்கி கொடுத்த அந்த பாதை, அந்த விதம் ரொம்ப ஆச்சரியம். இந்த நான் சொன்ன அடுத்த தலைமுறை அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி, தரீகா மௌலவியா, எவ்வளவு பெரிய ஆன்மீகத்தினுடைய அந்த கேந்திரமாக செயல்பட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் எதை நோக்கி பயணிக்கிறானோ அந்த பயணத்தை வரவேற்பாங்க இமாம் ரூமி. அந்த பயணத்திலேயே போய் அல்லாஹ்வை அடைய வச்சிருவாங்க. அல்லாஹ்வை அடைகிறதுக்குன்னு ஒரு பாதையை காட்டுறது இல்லை, அவன் போகிற பாதையில் ரப்ப காட்டுறது தரீகா மௌலவியா. இப்படி மிகச்சிறப்பான அல்லாமா மீரகனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தரீகா ஹத்தமியா வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் எந்த வருஷம் எல்லா குறிப்பையும் சொல்ல நினச்ச நேரம் இல்லை. மீரகனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முகமது உஸ்மான் மீரகனி, அவங்களுடைய தரீகா ஹத்துமியா. இந்த ஹத்துமியா தரீகாவை நீங்கள் பார்த்தா ஒரு மனிதர் அப்படி உட்கார்ந்து இருப்பார், அப்படியே படுப்பார். படுத்தாலும் இருந்தாலும் அவர் உணர்வுக்குள்ளால் அல்லாஹ்வை ஓடவிட்டு கொண்டே இருப்பார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஒரு பாக்கியம் நிறைந்த மிகச்சிறப்பான வழிமார்களும் அல்லாஹுவின் நேசர்களும் இறைவனை தன் இதயத்தில் வைத்து பார்த்த பெருமக்களும் தரீகாக்களின் வாதைகளின் வழிகாட்டிகள். அப்படிப்பட்ட தரீகா நம்மை அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க வைக்கிறது. எல்லாம் அல்லாஹ் அகல பைத்துகளோடு நமக்கு நேசத்தை தருவானாக. அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த கொண்டு வந்த தரீகாக்களில் அல்லாஹ் நமது வாழ்வை பண்படுத்தி வைப்பானாக. அதற்கு காரணமான அத்தனை தரீகாக்களையும் பாராட்டுவதோடு நமது ஹக்கியத்துல் காதிரியா, அதனுடைய இன்றைய மகத்துவமிக்க பரக்கத்தான கலீஃபா அவர்கள் இதை வழிநடத்துகிற விதத்தில் அவங்க பேசின அந்த 5 நிமிஷம் பேச்சு உண்மையிலேயே நான் வியந்து போனேன். நல்ல சொற்களால் நிறைய செய்திகளை அணுகும் விதம், எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு தொகுப்பில் செய்திகளை பதிவு செய்தாங்கிறத எடுத்து சொல்கிறதிலிருந்து ஒரு ஆற்றல் மிக்க ஹலீஃபாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்.
தொடரச் செய்வானாக, பாக்கியமாக்கி வைப்பானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. முத்தம நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மிகச்சிறப்பான நெருக்கத்தையும் தொடர்பையும் நசீபாக்குவானாக. அகல பைத்துகளை கண்ணில் வைத்து முத்தி இதயத்தில் வைத்து சுமக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களின் பாட்டைகளில் நடைபோட அருள்வாளிப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத் வரைக்கும் படுக்கையிலும் முடங்கி விடாமலும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக ஷேகுமார்கள், ஹலீஃபாக்கள், உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.